அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்கியராஜுக்கு ப்ரொமோஷன் கார்டு வச்ச விஷயம் தெரிஞ்ச தங்கராஜ் அதை வச்சு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் கடைசியில் அவர் அங்கே மொக்கை வாங்கிட்டு வராரு. அவர் மொக்கை வாங்கினதை நினச்சி ரேவதி, பாக்கியராஜ், மலர் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் தங்கராஜ் ரேவதி கிட்டே சிரிச்சது போதும், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போது தங்கராஜ் ரொம்ப ஓவராக சிரிச்சா மாதிரி கேட்டுது, சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்டுது. அப்படி எதுக்கு சிரிச்சிங்க, யாரையோ கிண்டல் பண்ணி சிரிச்சா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தானே கிண்டல் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நாங்கள் எங்கே கிண்டல் பண்ண போகிறோம், அதெல்லாம் இல்லைங்க, அண்ணாக்கு ப்ரொமோஷன் கிடச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டோம், சந்தோஷப்பட்டு சிரித்தோம் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. சந்தோஷப்பட்டு சிரிச்சிங்க, அதுக்கு அவ்வளோ சவுண்டாக சிரிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இல்லை அண்ணா ஒரு ஜோக் சொல்லிச்சு அதுக்காக சிரித்தேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இப்போ தான் அண்ணன் ப்ரொமோஷனுக்காக சிரிச்சேன்னு சொன்னேன், இப்போ ஜோக்காக சிரிச்சேன்னு சொன்னேன், இல்லை இதுதான் உண்மை, இல்லைங்க ரெண்டுத்துக்காகவும் தான் சிரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்கள் அண்ணன் என்ன ஜோக் சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இப்போ என்ன ஜோக்கு சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதையோ அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு 3 எறும்பு போயிட்டு இருந்துச்சான். முதல்ல போகிற எறும்பு எனக்கு பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். ரெண்டாவதாக போகிற எறும்பு எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். மூணாவதாக போகிற எறும்பு எனக்கு பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். அது எப்படி அப்படின்ட்டு ரேவதி கேட்க, தங்கராஜ் எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது எறும்பு பொய் சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஹஹஹன்னு சிரிக்கிறாங்க. தங்கராஜ் இந்த ஜோக்குக்காடி சிரிச்ச, இந்த கேவலமான ஜோக்குக்கா சிரிச்ச, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது நல்ல ஜோக்கு தானேங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஜோக்குக்கெலாம் சிரிக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்த உங்கள் அண்ணன் மறைச்சிருக்கான், அதை நான் உங்கள் வீட்டில் வந்து சொன்னால் உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் அண்ணனை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வாழ்த்துறாரு, என்ன குடும்பமோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வர ஃபுல் கதையுமே ஒரு கிளாஸை வச்சு தான், ஒரு சொம்பை வச்சு கிராமத்தில் பஞ்சாயத்தையே முடிப்பாங்க அந்த காலத்துலலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டீ குடித்த கிளாஸை வச்சே இந்த எபிசோடு ஃபுல்லாக ஓட்டியிருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லட்சுமி வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு டீ குடித்த கிளாஸ் இருக்கும். சுரேஷ் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக மதி உள்ளுக்கும் வெளியுக்கும் நடந்துட்டு இருப்பாங்க. ராஜலட்சுமி கண்ணை காட்டி காப்பாங்க, இரும்பி பார்ப்பாங்க. அப்போவும் மதிக்கு வந்து அந்த கிளாஸ் எடுக்கணுன்ற விஷயம் வந்து புரிஞ்சிருக்காது. உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மாமாவுக்கு கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்ட பொருள் இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு பெருக்கிட்டு இருக்க மலர் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு தேடி பார்ப்பாங்க, மதியம் பார்ப்பாங்க. கடைசியில் மலர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அந்த டீ குடித்த கிளாஸா, அது சுரேஷ் தான் குடிச்சு வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவாங்க. நீ நில்லு, அவ எடுக்கட்டும், புருஷன் குடிச்சு வச்சுட்டு போன கிளாஸை கூட உன்னால் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அதை நான் ஏன் எடுக்கணும், அவர் குடிச்சாரு, அவர் தானே எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் போடணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதைலாம் மட்டும் நல்லா பேசு, உன்னெல்லாம் வீட்டில் என்ன வளர்த்து வச்சுருக்காங்களோ, பொண்ணாக வளர்த்து வச்சுருக்காங்க, வாயை மட்டும் நல்லா ஆடுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியம் சும்மா இல்லாமல், நீங்கள் முதல்ல உங்கள் பையனை ஒழுங்காக வளர்த்தீங்களா, ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட அவருக்கு தெரியல, ஈர டவலில் பெட் மேலே போட்டுடுறாரு, அழுக்கு துணியை நினச்ச இடத்துல போட்டுடுறாரு, ஒரு டீ குடித்த கிளாஸை எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பையனுக்கு சொல்லித்தரல, நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுத்தரல, நீங்கள் என்ன பையனை வளர்த்தீங்கன்ற மாதிரி கேட்டுடுறாங்க. அவங்க அந்த வார்த்தையை கேட்டோடனே அதில் பிடிச்சவங்க தான் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என்ன பேச்சு பேசுகிறா பாரு, இவளால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, நெஞ்சு வலி வந்துச்சு, நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காஞ்சிட்டு ஒரே ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. மலரும் எவ்வளவோ கூப்பிட்றாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேயே சாவறேன், நான் சாவ போகிறேன், இந்த பேச்செல்லாம் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு புலம்புறாங்க. மதி பார்த்தீங்கன்னா கூலாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பாரு பாரு அப்போ கூட வேடிக்கை பார்த்து நிற்கிறா பாரு, நான் எப்போ சாவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே போனாங்க. மாமனார் உள்ளே வராரு. அவர் வந்து இவங்க அழுறதை பார்த்து என்னாச்சு என்னாச்சு ஏன் அழுவுற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மாறு அடிக்குது, மாறு வலிக்குது, இவளால் தான் எனக்கு சாவு வரப்போகுது இப்படின்னு புலம்புறாங்க. சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை இல்லை நான் வரல, என் உயிர் போனாலும் இந்த வீட்டில் தான் போகணும், உங்களை பார்க்காமே போயிடணும்னு நினச்சேன், உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணுங்கள், சுரேஷை வரவைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணி, இங்கே உன் பொண்டாட்டியால் அம்மாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சு, நீ சீக்கிரம் வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்குறாரு. நீ முதல்ல வீட்டுக்கு வாடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாரு. மதி சொன்னது எல்லாமே இவங்க டபுள் மடங்காக 1க்கு 2 வந்து சொல்லி வச்சுருப்பாங்க எல்லாருக்கிட்டேயுமே. ஆனாலும் மதி பார்த்தீங்கன்னா கூலாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. உடனே மலர் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பாக்கியராஜ் கால் பண்ணி சொல்கிறாரு. அவர் உடனே ஏன் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்காங்க,
மதி அந்த மாதிரி கேட்டதுனால கேட்டதை பிடிக்காம அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, சுரேஷை வேறு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானும் வரட்டுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வீட்டுக்கு வந்தோடனே அவர்கிட்ட 1க்கு 2 சொல்லி வைக்கிறாங்க. அவங்க மதி நான் அது மாதிரிலாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்ல வராங்க. நீ பேசாத, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் உன்னை யார் பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மதியை திட்டுறதுக்கு போகிறாரு. உடனே மலர் ஏதோ சொல்ல வருவாங்க. ராஜலட்சுமி நீ வாயை மூடு, அவன் பேசிக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் மதி சொல்லுவாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுரேஷ் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்குலாம் ஒன்றும் கால் பண்ண வேணாம், நான் தானே தப்பு பண்ணேன், என்கிட்டயே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ எங்கே அம்மா கேட்குற, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வரட்டும், என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வீட்டுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. நல்ல பொண்ணை வளர்த்து வச்சுங்க, வாயா ஆடுறாவ வாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இல்லாத போலாதுன்னு சொல்லிட்டு உடனே இப்போ நீங்கள் இங்கே வாங்க, 1க்கு 2 இங்கே தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே இங்கே வர வைக்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து என்ன ஆச்சு ஏதாச்சு, இவள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மதியை திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. பாக்கியராஜன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்கே நந்ததெல்லாம் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பாள், அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு தெரிஞ்ச கூட இப்போ தானே நீ வேலையிலேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருந்துச்சுனால உடனே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதி வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, வாய் ஆடுறா பாரு, அப்படி வாய் ஆடுறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. உடனே மதி 2 பக்கமும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும், அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு எல்லாருமே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பேசாத, கம்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை வாடின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.